கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை காணொலி வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கேரளாவில் கண்டெய்னர் கப்பல் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான விவகாரத்தில் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளிலும் பொருட்கள் கரை ஒதுங்குவது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் வல்லுநர்கள் ஆய்வு நடத்தி வருவதாக கூறினார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் பதிலளித்தார். நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இங்கிருந்து அரசு துறை அலுவலர்கள் அந்த கடற்கரை பகுதி சென்று அங்கு இரவு வரை முகாமிட்டு இருந்து திருவனந்தபுரம் பகுதியில் சில வல்லுநர்கள் அவர் என்னோடு பேசும்போது குரியன் என்ற ஒரு வல்லுநர் அவங்கள்ட்டையும் ஆலோசித்து என்ன செய்யலாம் என்பதை பார்த்து நேற்றைக்கு கிடைத்த கரை ஒதுக்கிய அந்த வேஸ்ட்டை அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பொதுமக்களை பொறுத்தவரை பீதி அடைய தேவையில்லை. ஏனென்றால் அவற்றை அகற்றுவதற்கு தமிழ்நாடு அரசும் கேரள அரசும் இணைந்து என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் திருவனந்தபுரம் மாவட்ட நிர்வாகம் இணைந்து ஆக்கப்பூர்வ பணிகளை முறையான வல்லுநர்களோடு இணைந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள்.